ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபிர்தோஸ் ஸ்பீச் விலாகர். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா மருத்துவமனையில் ஒரு பெண்மணி அட்மிஷன் ஆகி உடல்நிலை சரியில்லைன்னு அட்மிஷன் ஆகியிருக்காங்க. அதாவது கேரளா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தனியாரில் செக்கப்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரிக்கு எல்லாம் ஓகே சொல்லிட்டு சர்ஜரிக்கும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போனப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மயக்க மருந்து கொடுத்து அவங்களுக்கு சில நேரம் உறங்க வச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்துருக்காங்க. பார்த்த இடத்துல தவறுதலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஆப்ரேஷனுடைய சிசர் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணுற சிசரு, அதை வச்சு வயிற்றுக்குள்ள தச்சிருக்காங்க. இது அவங்களுடைய வயிற்றில் 5 ஆண்டு காலமாக இருக்குது. அதாவது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷம். இது தொடர்ச்சியாக அவங்களுக்கு வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கனால அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இதை டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை எடுத்து 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 அப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, மற்ற உடல் உறுப்புகள் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிறுநீரகம் பிரச்சனை, மலம் கழிக்கிறதுல பிரச்சனை. இது அவங்களுக்கு தொடர்ச்சியாக வலி வந்தோன்னே, இது என்ன அது இப்படியே வலி வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கேன் எடுத்திருக்காங்க. பெரிய ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்ததுல என்ன ஆயிருக்கு, அவங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. தனியார் மருத்துவமனைக்கு இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறது என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, உங்களை நம்பி தான் வராங்க நோயாளிகள். கவனமாக சித்தரித்து கவனமாக பார்த்து அனுப்புங்கன்னு இந்த வீடியோ சார்பாக கேட்டுக்கிறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மருத்துவமனையில் இப்படி நடந்ததை உங்களுக்கு விளக்கி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கவர்மெண்ட்டு மருத்துவமனை நோயாளிகள் இல்லாதப்பட்டவங்க தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இருக்கப்பட்டவங்க ஹை கிளாஸு மருத்துவமனையை தேடி போகிறாங்க. பல நாடுகளில் அவங்களுடைய மருத்துவ தேவைக்காண்டி பயணிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் தான் மருத்துவமனையில் பல நோயாளிகள் ஏற்பட்டு பல கஷ்டங்களில் இருக்காங்க. உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் ஆகும் மருத்துவமனையில் பல நாடுகளில் உள்ள மருத்துவ உபகரணங்கள், அதாவது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மருத்துவமனைக்கு தேவை உள்ளது. இதெல்லாம் கொஞ்சம் இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி வச்சுக்கணும். இல்லாதப்பட்ட மக்கள் எங்கே போவாங்க? அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பி தான் வராங்க. ஒரு சில அலட்சியத்தினால ஒரு உயிர் போகுது மருத்துவமனையில். இந்த வீடியோ சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். நோயாளிகளை நோயாளியாக பாருங்க, அவங்களும் ஒரு மனிதராங்கிறத உணருங்க. உங்களுடைய ஆசைகளுக்காக, பணத்து ஆசைகளுக்காக அவங்கள உங்களை நம்பி வந்தவங்கள மருத்துவமனையில் கை விட்டுறாம, எப்படி உங்களை நம்பி வராங்களோ அவங்கள கைப்பற்றி உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்கள திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா அவங்கள நம்பி தான் குடும்பம் இருக்குது. மருத்துவத்தில் சில இடங்களில் இந்தியாவில் கொள்ளடிக்கப்படுது. அது எனக்கும் நல்லா தெரியும், சில நபர்களுக்கும் தெரியும். தெரியாத நபர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, கவனக்குறைவு இல்லாமல் எது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்குள்ள தேவையை மட்டும் செயல்படுத்தி ஆப்ரேஷன் திட்டத்தில் கவனமாக இருந்து நோயாளிகளை குணப்படுத்தி எப்படி உங்களை நம்பி வந்தாங்களோ அதே மாதிரி தயவு செஞ்சு அனுப்பி திரும்ப. ஏன்னா பல இடங்களில் ஒரு நோயின்னு சொல்லிட்டு வராங்க,
அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுது. இப்போ இதே மாதிரி தான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு பொண்ணு கர்ப்பிணி பெண் வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு அவங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்க. கடைசியில் தாயும் பிள்ளையும் இறந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு சங்கடமான ஒரு விஷயம் அது. ஒரு உயிர் போகுது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய வழிகள் உண்டு. அது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ டாக்டர்மார்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நர்ஸுகள் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பணிபுரியக்கூடிய நபர்கள் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய நோயாளிகளை கவனமாக கையாண்டு அவங்கள வந்து வெளியே அனுப்பி வைங்க. அதுதான் இந்த கோரிக்கையை வந்து வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் வைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நியூஸோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்கள் ஃபிர்தௌஸ் பீஸ்ஃபுல்லாக.